சரிங்க. டேய் போதுண்டா. இந்த மூஞ்சியை கண்ணாடியில எத்தனை தடவை பாப்பேன்? கண்ணாடிக்கு மட்டும் கை இருந்தா ஓங்கி மூஞ்சில அப்பிருக்கும்டா. என்ன சோசியரே, கதவு தட்டி வரக்கூடாது? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையே. அடச்சி, மேனஸ் பத்தி நீ பேசுறியா? கதவை தட்டிட்டு வருவேன், கதவை பாம்பு வச்சு உடைச்சிட்டு வருவேன். இது ஏன் வீடுடா? இது உங்க வீடு இல்ல, உங்க பொண்டாட்டியோட வீடு. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்ன அந்த அம்மாவுக்கு நீங்க புருஷனா இருக்கீங்க, நான் இந்த வீட்டை வாடகைக்கு இருக்கேன். பாயிண்ட் பேசி பிரிச்சிருவான் போட்டிருக்கேன். டேய், நீ இருந்தது போது வீட்டை காலி பண்ணு. என்ன நீ குடி வரும்போது இவ்வளவு துணி கிடையாது, எல்லாம் என்னதா? இங்க வாங்க, நான் ஏன் வீட்டை காலி பண்ணணும்? டேய், என் ஒய்ஃப் சொல்லிட்டா பொண்டாட்டியோட வந்து இருக்கிறதா இருக்க சொன்னா, இல்லன்னா வெளிய போக சொல்லிட்டா. அதான் பொண்டாட்டி கீழ இருக்க. டேய், அது ஏன் பொண்டாட்டிடா? இருக்கட்டும். என்ன நீ பேசுறத பார்த்தா பொண்டாட்டி வீட்டையெல்லாம் தேசியமயமாக்கிட்டு போட்டிருக்க. நானா வீட்டை வாடகை கேட்டேன்? நீங்களா தானே இந்த வீட்டு வாடகை 500, என் பொண்டாட்டிட்ட 300 கொடுத்துரு, எனக்கு 200 வெட்டிரு, நான் கண்டுக்கலன்னு சொன்னீங்க. உங்க பொண்டாட்டி கேட்டா கல்யாணம் ஆச்சுன்னா ஆச்சுன்னு சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன். அதெல்லாம் ஓல்டு சப்ஜெக்ட்மா, அத விடு. இப்ப நான் சொல்றேன், காலி பண்ண. காலி பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? வெளியில தூக்கி கடாசிடுவேன்டா. எங்க கடாசுக்கு பார்க்கலாம். மாசம் மாசம்